Taste the Daily. கடந்த வியாழக்கிழமை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என மத்திய மாநில அரசை வலியுறுத்தும் விதமாக ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பரத்குமார். வணக்கம் பரத்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கண்ணதாசன். ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து புதன்கிழமை 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் அரசு அனுமதி சீட்டு பெற்றுக்கொண்டு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது வியாழக்கிழமை அதிகாலை தனுஷ்கொடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது ரோந்து பணியில் இருந்த இலங்கை கடற்படையினர் தங்கச்சி மடம் பகுதியை சேர்ந்த பிரிட்டோ பிரெட்டிக்நாதன் என்பவர்களுக்கு சொந்தமான 2 விசைப்படகையும் அதிலிருந்த 14 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 14 ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகள் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி முகமது ரபிக் மீனவர்களை வரும் 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனை அடுத்து மீனவர்கள் 14 பேரும் வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் நேற்று அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினர். தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்து வருவதை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதனை வலியுறுத்தியும் விதமாகவும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் விசைப்படகு மீனவர்கள் இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நங்கூரமிட்டு கடற்கரை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்துள்ளனர். 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையே கிடப்பில் கிடக்கும் பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் பாரம்பரியமான இடத்தில் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த வியாழக்கிழமை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என மத்திய மாநில அரசை வலியுறுத்தும் விதமாக ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரத்குமார்.